கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரும் மேலிருந்து தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உன் குடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லி 54:2 நாம் வாசிக்கிறோம். கூடாரம் என்றால் உலக வாழ்க்கை, வாசஸ்தலம் என்றால் நித்திய வாழ்க்கை. கூடார வாழ்க்கை என்கிறது விசுவாச வாழ்க்கை, வாசஸ்தல வாழ்க்கை என்கிறது நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை. எனவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தடையாய் காணப்படாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை பெரிதாக்கி நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு தன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் பெரிதாக தன்னை பெரிதாக்கினவனாக, நம்பிக்கையிலே நிலைத்திருந்தவனாக இருந்தபடியினாலே பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து நித்திய வாழ்க்கையில் அவன் மேன்மை காண்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். நாமும் மீதமான வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.